ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அந்த டாபிக் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரர் கோயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாண்டி கோயில் என்பது மதுரை மேலமடையில் அமைந்துள்ள பாண்டி முனீஸ்வரர் கோயிலாகும். இது பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் முனியாக அமர்ந்ததாக நம்பப்படுகிறது. மேலும் இது மதுரை மக்களின் குல தெய்வமாகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாகவும் போற்றப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் கிடாய் விருந்து, கறிவிருந்து இங்கு பிரசித்தி பெற்றது. மேலும் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவதற்காகவும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காகவும் மக்கள் இங்கு வருகின்றன. தல வரலாறு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாண்டிய மன்னன் கதை. பாண்டிய மன்னர்களில் ஒருவரான பாண்டியன் நெடுஞ்செழியன் ஒரு முனிவராக மாறி இங்கேயே கோயில் கொண்டு மக்களை காக்க வேண்டும் என்றும் வேண்டி பாண்டி முனீஸ்வரராக அருள்பாலிப்பதாக நமது வரலாறு கூறுகிறது. இது ஒரு பழமையான ஆலயம். இந்த ஆலயம் சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையானது. சிறப்புகள் பற்றி பார்ப்போம். கோயிலுடைய சிறப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, காவல் தெய்வம் பற்றி பார்ப்போம். மதுரை மக்களின் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் பாண்டி முனீஸ்வரர் விளங்குகிறார். நம்பிக்கை, பக்தருடைய நம்பிக்கைகளுங்க. பக்தர்கள் விரும்பிய வழியில் கடவுளின் அன்பை பெறலாம் என்ற உயர்ந்த தத்துவத்திற்கு இது ஒரு உதாரணமான எடுத்துக்காட்டாகும். மக்களின் வாழ்வில் மதுரை மக்களுக்கிடையே பாண்டி முனீஸ்வரருக்கு நீங்கா இடம் உண்டு. அவர்களின் வாழ்வில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.